என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்று நான் போடக்கூடிய வீடியோ எத்தனாவது வீடியோன்னா வீடியோ 155. இன்று நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், சனி ஓரையில் என்ன செய்யலாம். அருமையான பாடங்க. சனி ஓரையில் என்ன செய்யலாம். இப்போ சனி ஓரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஓரை வருதுங்க. அந்த டைமில் நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே நவகிரகம் 9 நவகிரகம் இருக்கு இல்லையா. அப்போ சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனீஸ்வர பகவானுக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பூ பழம் வச்சு படைச்சிட்டு, கொஞ்சம் நம்ம எள்ளு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு, எள்ளில் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு 6 to 7 நம்ம அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எள்ளு சாதத்தை படைச்சிட்டு வரவங்களுக்கு ஒரு தொன்னையில் வச்சு கொஞ்சம் பேருக்கு நம்ம கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இறை வழிபாடு சனீஸ்வரன் கோயிலுக்கு சனிக்கிழமை அந்த 6 to 7 சனி ஓரையில் போகிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா. அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவலாக நம்ம சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட்டுட்டு பண்ணாத நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ, சாதம் சாம்பாரோ இல்லை வெரைட்டி ரைஸோ எது செஞ்சாலும் தயிர் சாதமோ எது பண்ணாலும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு பண்ணாத சாதத்தை காக்காய்க்கு விற்கிறோம் சனிக்கிழமை. சரிங்களா. காக்காய்க்கு விற்கிறது சிறப்பு. அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, சனிக்கிழமை அன்னைக்கு பழைய பொருட்களை விற்கலாம், பழைய பொருட்களை வாங்கலாம். சரிங்களா. அதே மாதிரி ஏற்கனவே கட்டின வீட்டு கட்டி குடியிருந்து இருப்பாங்க, அது பழைய வீடு தான், பழைய ஃப்ளாட்டாக இருக்கலாம், பழைய இண்டிபெண்ட் ஹவுஸாக இருக்கலாம். அந்த வீட்டை நம்ம வாங்கிறதுக்கு போய் பார்க்கலாம், பேசலாம், அதை ஃபைனலைஸும் பண்ணலாம். பழைய வீடு இண்டிபெண்ட் ஏற்கனவே கட்டி குடியிருந்து காலி பண்ண அந்த பழைய வீடு செகண்ட் சேலுன்னு சொல்லுவா இல்லையா, செகண்ட் சேல் தேர்ட் சேல்ன்ற மாதிரி, அந்த மாதிரி பழைய வீட்டை நம்ம விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பேசி ஃபைனலைஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். ஃப்ளாட்டுங்க பழைய ஃப்ளாட்டுங்க இருந்தாலும் அந்த ஃப்ளாட்டுங்களை வாங்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா அதை பேசி முடிவு பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருட்கள் கட்டில் விற்கலாம், பீரோவை விற்கலாம். பழைய பொருட்கள் எது இருந்தாலுமே நம்ம விற்றுட்டு புது பொருள் வாங்குறதுக்கு நம்ம பழைய பொருட்களை விற்கலாம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யணும் அப்படின்னாலும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பேசி அன்னைக்கு முடிவு பண்ணலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அன்னைக்கு போய் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான இரும்புல இருக்க அருவாமனை, இரும்புல இருக்க தோசைக்கல், இரும்புல நம்ம இளநீர் வெட்ட தேங்காய் உடைக்கெல்லாம் கத்தி இருக்குல்ல, அதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் போயிட்டு அதை இரும்பு பொருட்களை வாங்கிறது ரொம்ப சிறப்பு. கத்தி வாங்கலாம், கொடுவா கத்தி, இரும்பு பண்ணலாம். அப்புறம் தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு கத்தி, கத்திரிக்கோல் இரும்பில் இருக்கணும். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை சனி ஓரையில் நம்ம இப்போ 1 to 2 நம்ம போய் வாங்கலாம். இன்னும் விசேஷமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், நம்ம முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் முதியவர்கள் தான். நம்ம ஃபேமிலியிலே இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லை பாட்டிக்கும் பாட்டியோட அம்மா அப்பா, கொள்ளு தாத்தா கொள்ளு பேத்திங்க, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிங்களாம் இருப்பாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டு 80 85 90 முதியவர்கள் தான். அவங்கெல்லாம் சனி பகவானுடைய ஆட்கள். அவங்கக்கிட்ட நம்ம சனி ஓரையில் போய் ஆசீர்வாதம் வாங்கிறது சிறப்பு. சனி பகவானே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம். யார்கிட்ட வாங்கலாம்? 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் நம்ம சனி ஓரையில் போய் அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிறது சனி பகவானுடைய ஆசீர்வாதத்துக்கு சமம். முதியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதை விட ஒரு நல்ல காரியம், ஒரு புண்ணியமான காரியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சனி ஓரை இருக்குது இல்லையா, 6 to 7 எந்திரிக்க மாட்டாங்க ஜனங்கள்லாம். இப்போ இருக்கிற காலம் நாட்டு நடப்பு அப்படி இருக்குது. அப்போ அடுத்த ஓரை இப்போ வருது சனிக்கிழமையிலேயே 1 to 2 வருது. அப்போ 1 to 2 வரக்கூடிய அந்த சனி ஓரையில் நம்ம போயிட்டு முதியோர் இல்லத்தில் போயிட்டு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப புண்ணியம். சனி பகவானுடைய மனசு குளிர்ந்து நமக்கு நல்லது செய்வார். முதியோர்களுக்கு அன்னதானம் சனிக்கிழமை சனி ஓரையில் பண்ணுறது சிறப்பு.
அப்புறம் உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க இல்லையா, நடக்க முடியாதவங்க, கால் நடக்க முடியாமல் வீல் சேரில் போடுறவங்க, உடல் ஊனமுற்றவங்க எல்லா வயசுலேயும் இருக்காங்க. முதியவர்கள் தான் இல்லை, சின்ன வயசில் இருக்கவங்க கூட கால் ஆப்ரேஷன் பண்ணின்னு கால் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கல்யாண வயசுலேருந்து எல்லா வயசுலேயும் உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க. அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நாம் உணவு அளித்தல், சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை வீட்டுக்கு 5-6 உடல் முடியாதவங்களை வர வச்சு கொடுக்குறது, இல்லை நாம் அவங்கள போய் தேடி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து அவங்களுக்கு பண உதவிகளை கொடுத்து செய்வது சனிக்கிழமை சனி ஓரையில் மிக 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 சிறப்பு. இதை விடவும் இன்னும் ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். என்னால் அவங்களெல்லாம் தேடி போக முடியல, என்னால் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டு வேலை செய்யறதே எனக்கு சரியாக இருக்குது, நான் எப்படி சனி பகவானை திருப்தி பண்ணுறது, சனிக்கிழமை சனி ஓரையில் இதை விட நல்லதாக எதனாலும் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு மக்கள் கேட்டால் லேடிஸுங்களுக்காக சொல்கிறேன். ஒன்றும் வேணாங்க, உங்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா சர்வெண்ட்டு, டெய்லி வராங்க, வீடு பெருக்கிறாங்க, சாமான் கழுவுறாங்க, தெரு பெருக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, தோட்டத்தை சர்வெண்ட்டும் சனி பகவானுடைய ஆட்கள் தான். அதெல்லாம் எந்த விதமான சந்தேகப்படுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு சனிக்கிழமை சனி ஓரையில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உங்களால் முடிஞ்சது மாதத்துக்கு ஒரு நாள் வர சனிக்கிழமையில் சனி உரையில் சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்து ஒரு செட்டு துணி எடுத்து கொடுத்து உங்களால் முடிஞ்ச பண உதவியை நம்ம வீட்டு சர்வெண்ட்டுக்கு கொடுத்தாலே சனி பகவானுடைய மனம் குளிர்ந்து அவருடைய பிளஸ்ஸிங்கை நாம் பெறுவோம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் சொல்கிறேன், வெளில போக முடியல, வீட்டிலே இருந்து பரிகாரம் சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொரு பரிகாரமாக வீட்டிலே இருந்து சொல்கிறேன். நமக்கு தெரு பெருக்க வர்றாங்க இல்லையா, டெய்லி தெருவை சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா லேடிஸுங்க, லேடிஸுங்க வந்து தெரு பெருக்கிறாங்க, குப்பையை வர்றாங்க, ரோடு பெருக்கிறவங்க, கார்பரேஷன்லேருந்து வர்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து வர்றாங்க, குப்பை வர்றவங்க, அவங்கெல்லாம் யாரு? சனி பகவானுடைய ஆட்கள். அந்த சனி பகவானுடைய ஆட்களுக்கு நீங்கள் உணவு அளித்து சனி ஓரையில் சனிக்கிழமை 1-2 அவங்கள கூப்பிட்டு தெருவிலே இருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வெளில போகணுன்னு இல்லை, நம்ம தெருவு பெருக்க வரவங்கள, குப்பை வர்றவங்க, ரோடு பெருக்கிறவங்க, ரோடை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க, துணிமணி கொடுங்க, பண உதவியை கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குற பிளெஸ்ஸிங் அவங்கள குஷிப்படுத்தி அவங்களுடைய சந்தோஷம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வந்த சந்தோஷம் வரும். உங்களுக்கு மட்டுமா வருது, சனி பகவானுடைய மனசு குளிர்ந்து அவருடைய பிளஸ்ஸிங் நேரடியாக நமக்கு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளே இதுதாங்க. இதை நீங்கள் பின்பற்றி வாங்க. சனிக்கிழமை சனி ஓரையில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு கொடுங்க, முதியவர்களுக்கு தானம் செய்யுங்க, ஏழை குழந்தைகள் தினக்கூலி அன்றாட காய்ச்சிருக்காங்களே அவங்களுக்கும் நம்ம போய் சாப்பாடு கொடுக்கலாம். உங்களுக்கு வசதி இருந்தால் துணிமணி கொடுக்கலாம், அதை விடவும் ஜாஸ்தி வசதி இருந்தால் சாப்பாடு துணிமணி உங்களால் முடிஞ்ச பண உதவி 100 ரூபா 101 கொடுக்கறதுக்கு நல்லது. இல்லை எனக்கு 101 கொடுக்கணும்னா ஆளுக்கு ஒரு 51, ஏதோ ஒரு 4 பேர் 5 பேருக்கு உங்கள் வசதி என்னமோ, அதுக்குன்னு கடன் உடம் பட்டு பாவெல்லாம் செய்ய சொல்லலை. சக்தி விரலுக்கேற்ற வீக்கம், உங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன இருக்குது அதை நீங்கள் கொடுங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்புறம் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டுகளுக்கு கொடுக்கலாம், ரோடு பெருக்கி சுத்தம் பண்ணுற தெரு பெருக்கிறவங்க, குப்பை வர்றவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், முதியோர்களுக்கு கொடுக்கலாம், உடல் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கலாம். முதியோர் இல்லத்தில் போயிட்டு நீங்கள் அன்னத்தை தானம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், உடல் துணிமணி, நம்ம பண உதவி உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுக்கலாம். ஏழை குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாங்க. செருப்பு இல்லையா, செருப்பு ஏழை குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா நம்ம உடம்புல யாருக்குன்னா கால் வலி இருந்தால் கால் வலியே போயிடும். சனி பகவான் எது? காலுக்கு அதிபதி. வயசானவங்கெல்லாம் 30 வயசு 40 வயசு ஆனாலே கால் வலிக்குதுன்றாங்க இல்லையா. அப்போ அந்த கால் வலி போகணும்னா நீங்கள் சனிக்கிழமை சனி ஓரையில் நான் சொல்கிறத செய்யுங்க. 1-2 மணிக்கு போங்க. ஏழை குழந்தைங்க உங்களால் முடிஞ்சது ஒரு 4 குழந்தைக்கு செருப்பு வாங்கி கொடுக்க முடியுமானா செருப்பு வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, உங்கள் கால் வலி போயிடும். சனிக்கிழமை சனி ஓரையில் செய்யணும் எது செஞ்சாலும். சரி, 6-7 ஸ்கூல்லாம் திறக்க மாட்டாங்க, 1-2 சனிக்கிழமை சனி வரைக்கும் திறப்பாங்க. சனிக்கிழமை லீவ் விட்டுறாங்க, ஏதோ 2 சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பாங்க. எப்போ ஸ்கூல் வைக்கிறாங்களோ அப்போ ஸ்கூல் குழந்தைக்கு சனி ஓரையில் செப்பல் வாங்கி ஏழை மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அந்த சனி ஓரையில் போய் செப்பல் வாங்கி கொடுங்க, உங்கள் கால் வலி சரியாகும். சரிங்களா? அப்புறம் சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் குறையும். எப்படி குறையும்? நம்ம வீட்டிலே இருக்கிற முதியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், அவங்களுக்கு துணிமணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து, தாத்தா பாட்டி
தாத்தாவோட அம்மா அப்பா இருந்தால் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கிட்ட கொடுத்து சனி ஓரையில் ஆசீர்வாதம் பண்ணலாம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, துணிமணி, பணம், பூ, வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாம் வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அது சனி பகவானுடைய மனசு குளிர்ந்து சனி பகவான்கிட்டே நம்ம ஆசீர்வாதம் பெற்றதுக்கு சமம். ஏழை குழந்தைங்களுக்கு துணிமணி, சாப்பாடு, பண உதவி, செருப்பு வாங்கி கொடுத்தா நம்மளோட கால் வலி போகும். நம்ம வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணிமணி, ஏதோ மாசத்துல ஒரு சனிக்கிழமை மாசம் செய்யணும்னு இல்லை, நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சால் கூட அது சனி பகவானுடைய மனசு குளிரும். அது எப்போ செய்யணும்னா சனிக்கிழமை வருகின்ற சனி ஓரையில் செஞ்சு பாருங்கள், பயங்கர எஃபெக்ட்டுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. நல்ல ஒரு பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்த்துட்டு நல்ல பிரதிபலன் கிடைச்சா ஒழுங்காக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சனி ஓரையில் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வர சர்வெண்ட்டு சனி பகவானுடைய ஆட்கள், தெரு பெருக்கிறவங்க, குப்பை வாடுறவங்க, ரோடில் இருக்கிற குப்பை வாடுறவங்க, அவங்களெல்லாம் சனி பகவான் இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து உங்களால் முடிஞ்ச பண உதவியை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் செஞ்சாலும் சரி, வசதி இருக்குதா 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக செய்யணும். எல்லா மக்களுமே செய்யணும். அப்போ சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து இன்னும் நல்லா ரோடு தெரு எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே தகன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வசதி இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் இந்த சனிக்கிழமையில் சனி ஓரையில் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கால் வலி வராது. ஊனமுற்றவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, துணிமணி கொடுங்க, அவங்களுக்கு தேவையான பண உதவி முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. காக்காய்க்கு சனிக்கிழமை 6லேருந்து 7 இல்லை 1லேருந்து 2 சாப்பாடு வைங்க. எச்ச பண்ணாத சுத்த சாப்பாடாக இருக்கணும். இந்த சாமிக்கு படைச்சிட்டு சாதம் சாம்பாரை வைக்கலாம், இல்லை தயிர் சாதம் வைக்கலாம், இல்லை வெரைட்டி ரைஸை வைக்கலாம், எள்ளு சாதம் வச்சு படைக்கலாம். சனிக்கிழமை உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யலாம். சனி ஓரையில் தான தர்மம் பண்ணுங்க. முதியோர்கள் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அனாதை குழந்தைங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. இதெல்லாம் சனி ஓரையில் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சனி பகவான் நேர்லேயே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்குமானா 100% கிடைக்கும். உங்களை ஆசீர்வாதம் பண்ணாமல் சனி பகவான் வேறு யாரை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ நான் சொன்ன ஆட்களுக்கு அன்னதானம், உடை தானம், பணம், உங்களால் முடிஞ்ச உதவி, ஏழை குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் சனிக்கிழமை சனி ஓரையில் 1லேருந்து 2 செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. சனீஸ்வரன் கோயிலுக்கு காலையில் 6லேருந்து 7 போய் இறைவனை வழிபடணும். சனீஸ்வர பகவானை வழிபட்டு அங்கே வந்து எள்ளு விளக்கு போட்டு எள்ளு சாதம் வச்சு வெத்தலை பாக்கு தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணி சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை 6லேருந்து 7 இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த வீடியோ அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு ஓரையிலையும் என்ன செய்யலான்றதை சொல்லிட்டு வந்தேன். இது சனி ஓரை. இன்னையோட இந்த ஓரையில் எந்தெந்த ஓரையில் என்னென்ன செய்யறதுன்றது இந்த ஓரையோட முடிவடையுது. எல்லா ஓரையும் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நிறைய பேருக்கு இந்த ரகசியங்கள், இந்த சூட்சுமங்கள்லாம் தெரியாமலே இருக்குது இல்லையா? அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஜாதகம் படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். யாருக்காவது வாஸ்து பார்க்கணுன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய செல் நம்பர் 9440373556 என்ற செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்றது என்னன்னா, அனைவரும் இறைவன் முருகனுடைய குழந்தைகள். முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் பெற்று உடல் ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுமாறு இறைவன் முருகனை வேண்டிக் கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.